ஹலோ மக்களே, வெல்கம் டு பிளண்டிட். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. என்னால் ஒர்க்குங்க, நிறைய ஒர்க்கு, நல்லா மாட்டிக்கிட்டேன், பண்ண முடியல எதுவுமே, மன்னிச்சிடுங்க. பட் நம்ம பேக் ஆன் ட்ராக். ஐ வில் ட்ரை பப்ளிஷிங் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாரத்துக்கு வாரம் ஒரு வீடியோ போடுறேன். வில் லேர்ன் த பிளண்டட் டுகெதர். யா. ஸோ நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பிளண்டரை வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இங்கே வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. வாட்ஸ் ஆப்டிமல் வே? ஆப்டிமல் வேன்னு ஒன்று இருக்கும், பட் யூ வில் ஹாவ் யுவர் ஸ்டைல். எனக்கு எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், நான் வந்து ஒரு ஸ்டைலாக பண்ணுவேன். டசன்ட் மீன் சம்மன் எல்ஸ் வேற யாராவது ஒருத்தங்க பண்ணுறாங்க அது வந்து தப்புன்னு கிடையாது. ஸோ அது நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, 3 சாப்டர்ஸில் ஒரே விஷயத்த பண்ணுறதுக்கு நாலு நாலு இல்லை என்ன 10 வேஸ் இருக்குது, ஒரே சேம் சேம் விஷயத்த. ஸோ எஸ், லெட்ஸ் டூ இட். பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் கவர் பண்ணியாச்சு. பேசிக் கேமரா டெக்ஸ்சரிங் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் ஐலேண்ட் வித் சொல்லுவாங்க வீடு, மரம். ஸோ அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. லெட்ஸ் கோ டு த சீன். ஸோ ஓகே, ஸோ இதாங்க ஸ்டைலைஸ்ட் ஃபேண்டசி ஹவுஸ் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை நம்ம வந்து ஏன் நான் வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட, அதாவது ஒருத்தங்களை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வில் டேக் திஸ் ரெஃபரன்ஸ், இந்த வீடை கட்டுவோம், தென் வில் கலர் இட் நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்த எபிசோடில். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடை கட்டி முடிக்கிறது தான் மொதல் வேலை, ரைட்? அண்ட் லெட்ஸ் திங்க் அபவுட் ஹவு வி கேன் என்ஹான்ஸ் திஸ். அதாவது இந்த வீட்டை எப்படி இன்னும் அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். ஹி ஹாஸ் அ நைஸ் ட்ரீ ஸ்ட்ரக்சர் கோயிங் ஆன், பார்த்தீங்கனாலே தெரியும். டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இது வந்து பிட் ஃபேடாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். வில் மேக் திஸ். ட்ரீ இருக்குது, ஃபென்ஸ் இருக்குது, அப்சல்யூட் நைஸ் ஸ்ட்ரக்சரிங். அந்த அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருந்திருக்கு இதில். யூ கேன் சி இந்த இலை இருக்குது, ஃபுல்லாக லோ பாலி மாடல். ஸோ ஒன்றும் இல்லைங்க, தேங்க்ஸ் ஃபார் நாட், அது எனக்கு ஸ்பெல் பண்ண வரல, பட் ஹூவர் யூ ஆர், தேங்க்ஸ். நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், யூனோ, டு டீச் பிளெண்டர். லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் மக்களே. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் செக் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், தெரியுது. ஸோ லெட்ஸ் மேக் தட் பாட்டம் பார்ட். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இந்த இடத்த, சாரி, இந்த கீழே இருக்க இதை வந்து பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டூ இட், ரைட்? ஸோ யப், ஸோ யூ நோ வாட் டு ஸ்டார்ட் வித். அது வந்து அப்சல்யூட் யூனோ ஸ்பியர் மாதிரி தான் இருக்குது. ஸோ யூவி ஸ்பியர். லெட்ஸ் ட்ரை. உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ பார்த்துக்கோங்க, பட் ஐ திங்க் இட் ஃபீல்ஸ் லைக் சம்திங் லைக் 20 meters. ஆர்பிட்ரியாக போடுறேன் 20 meters. லெட்ஸ் டூ இட் இன் அ பிக் ஸ்கேல், ரைட்? ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் அவர் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டெலிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி பேட், வெரி பேட். So first half x amiki delete. So you have a second half. Scale it in z direction. Z directionல ஸ்கேல் பண்ண எப்படி ஆகும்? ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி பியூர்ட் வந்து இப்போ வந்து மீடியனில் இருக்குது. ஸோ எனக்கு பியூர்ட் வந்து மீடியன் வேணாம், எனக்கு வந்து 3D கர்சர். 3D கர்சரில் பியூர்ட் மாற்றினீங்கன்னா, அதாவது இங்கே இருக்குது. ஸோ 3D கர்சர் மீடியனில் இருந்துச்சு, இதுக்கு மாற்றிருக்கோம். ஸோ வாட் இட் வில் டஸ், என்ன அது இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி பாருங்கள். அதாவது 3D கர்சரை வந்து மையமாக வச்சு ஸ்கேல் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து முக்கியமாக இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3D கர்சர் வச்சுட்டேன். 3D கர்சரை வந்து திரும்பவும் சென்டருக்கு போக வைக்கிறதுக்கு ஷிஃப்ட் எஸ் அமுக்குனிங்கன்னா
ஒரு பை மெனு வரும். அதில் வேர்ல்ட் கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின் ஸோ வந்துடும். எஸ், Z axis, squeeze it down. Okay, now we got something like பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கும். ஷேட் ஸ்மூத் கொடுக்குறேன் ஸோ தட் இட் வில் பி a ஸ்மூத் கார்னர். ஸோ இப்போ வந்து மேலே ஓப்பனாக இருக்கு இல்லையா, ஸோ மேலே ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வில் சூஸ் ஒன் எட்ஜ். சூஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, ஷிஃப்ட் எந்த ரவுண்டு சூஸ் பண்ணுமோ அதில் ஷிஃப்ட் ஆல்ட் கிளிக். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில் எஃப் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகும், விச் அது ஆக்சுவலி நமக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து மேலே வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மெஷ் வேணும். ஏன்னா நான் வந்து அதை லேண்ட்ஸ்கேப்பை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து மெஷ் கண்டிப்பாக வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் எஃப் அமுக்கணும். ஸோ கண்ட்ரோல் எஃப் வந்தால் கிரிட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரிட் ஃபில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிரிட் வந்திருக்கும், கிரிட் வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா குறைக்கலாம் கூட்டலாம், பட் 8 தான் பெஸ்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு ரொட்டேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆஃப்செட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். விச் ஐ வில் டெல், நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்சிஸில் வந்து பேரலாக இருக்கும், ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, ஆக்சிஸ்க்கு பேரலாக இல்லையா, ஓகே 3, ஓகே இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக பண்ணுங்கள். ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு இந்த லைன் பேரலாக இருக்கும். ஸோ பண்ணியாச்சு கிரிட் ஃபில். இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ இதை வந்து ரொம்ப இதாக இல்லைல்ல, ஸோ ஜஸ்ட் அ பிளைன் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை அழகுபடுத்துறதுக்காக வில் கோ செலக்ட் திஸ் எட்ஜ் மோட் போயிட்டு இந்த கர்வ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V பெவல். ஸோ பெவல் பண்ணிக்கிறேன். பெவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே போயிட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எப்போவுமே 1 இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா பெவலிங் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். ஸோ பெவல் பண்ணிட்டோம், முடிஞ்சு. ஸோ வில் கெட் தட் ஸ்மால் இது வந்து ஃபில்லட்னு மெக்கானிக்கல் டேமில் ஃபில்லட்னு சொல்லுவாங்க, பட் அதான் அந்த ஸ்லாண்டிங்கான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் அது. அப்புறம் வந்து கீழே வந்து இவ்வளோ பிளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ என்ன பண்ணலான்னா வோர்டெக்ஸ் மோடில் போயிடலாம். அப்புறம் வந்து இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங் இதோட ஷார்ட்கட் வந்து O. ஸோ O அமுக்கிட்டு G அமுக்குனிங்கன்னா அதை மூவ் பண்ணுறதுக்கான அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ் கிடைக்கும். ஸோ ரேடியஸை வந்து நீங்கள் மவுஸ் வீல் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரொபோஷனல் எடிட்டிங் பண்ணலாம். ஸோ நீட்டாக ஸ்மூத்தாக பண்ணுறதுக்காக ஸோ அதை ஆன் பண்ணிக்கிட்டேன். ரேண்டம் இஸ் மை ஃபேவரட் இப்போதைக்கு. ஸோ எனக்கு என்னவோ இவனை பிடிச்சிட்டு ஓகே ஜி பெருசா கீழே எழுத்தா கான்ஸ்டன்ட் பரவாயில்ல, நல்லா இருக்கு, ஐ லவ் இட். கொஞ்சம் சைடில் போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, எங்கேயாவது நிலம் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்திருக்கா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத பண்ணுறதுக்கு தான் இது. பார்த்தாலே தெரியும். சென்ட்ரு வந்து மேக்ஸிமம் அசைக்காமல் வைக்கிறது நல்லது, ஏன்னா அங்கே தான் வீடு கட்ட போகிறோம். மற்ற எடிட்டிங் அப்புறம் கூட பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ லெட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லெட் மீ டூ ஒன் மோர் திங் விச் இஸ் ஸ்மூத்தில் போயிட்டு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ ஓகே ஃபைன். ஓகே, ஒரே ஒரு விஷயம் பார்த்தேன், என்னென்னா இவன் ப்ரொபோஷனல் எடிட்டிங் ஆஃப் பண்ணிவிட்டு ஜிஜி அண்ட் எஸ். ஸோ ரைட், நான் வந்து ஒரு ரொம்ப டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க. நீங்கள் பேசிக் படிச்சிருந்தீங்கன்னா இதில் எல்லாமே நான் பண்ணுற எல்லா ஆப்ரேஷனுமே பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புங்க, ஒரு ரேண்டமாக ஒரு பறந்துட்டு இருக்க சாசர் மாதிரி ஒரு பிளேஸ் வித் சைட் பவல்ட் எட்ஜ். சைட் பவல்ட் எட்ஜ் வந்து ஒரு அழகான லுக்கு கொடுக்கும். என்னென்னா
நான் வந்து இங்கே என்னோட லேண்ட் வந்து இங்கே முடியுது, இது வந்து ஒரு இடத்துல வந்து பறந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக இந்த பவல் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணேன் நான். சரி, ஒன்றும் இல்லை, இதுதான் காமிக்கணும்னு நினச்சேன். அவர் வந்து இதில் கொடுக்கல, அதை சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த மெயின் அம்சத்தை வந்து பண்ண போகிறோம். வீடு தான், வீட்டில் வந்து பின்னாடி இங்கே பாருங்க துணியெல்லாம். ஓகே ஃபைன். ஒன்றும் இல்லைங்க, இந்த வீட்டை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த உள்ளே இருக்க இந்த ஒயிட் கலர் வால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, வுட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து போட்டுக்கலாம். வெரி சிம்பிள் ஸ்டார்ட். ஸோ கியூப் கரெக்டாக. ஸோ வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் சைஸில் வந்து ஆக்சுவலி 40% தான் எடுத்திருக்காரு. ஸோ நம்மளும் லெட்ஸ் டோன்ட் சேஞ்ச் த ஆர்டிஸ்டோட இதை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். எக்ஸில் இல்லை ஒயில். ஓகே, அப்புறம் எக்ஸில் கொஞ்சம் நீளமாக. ஸோ ஜெட் நான் வந்து அடியில் இருக்க பாட்டமில் இருக்க ஃபேஸை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து ஸோ பாட்டமில் இருக்க ஃபேஸை ஏன் டெலிட் பண்ணோன்னா, அது வந்து விசிபிள் கிடையாது, அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ தேவையில்லாமல் எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் டூ, கீழே போங்க, எக்ஸு ஒயில். ஸோ get the base shape. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட தீம் வந்து வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆக்சுவலி தீம் வந்து லாங் ஹவுஸ், பட் வந்து லெட்ஸ் சி. ஓகே, லெட்ஸ் ஜோன் வேணாம், நம்ம வந்து ஆர்டிஸ்டோட தீமை மாற்ற வேணாம். ஸோ என்னோடது இப்படி தான் இருக்கும், வேணா கொஞ்சம் கூட மேலே, ரைட்? யா, எனக்கு என்ன இது கொஞ்சம் பெருசாக தோணுது. ஸோ வீடை குட்டி பண்ணிட்டேன், உள்ளே கொண்டு போயிட்டேன், குட்டி பண்ணிட்டு. யா யா தட் சூப்பர், ஐ லைக் இட். எப்போ வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ லெட்ஸ் கீப் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் ஷேப்பே அதுதான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ 3Dயில் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இருக்குது பேஸ் ஷேப்பே அதுதான். அதுக்கு மேலே தான் வந்து இவங்க வந்து எல்லாமே கட்டியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த. ஸோ இதில் வந்து ஜன்னல்லாம் உள்ளே போயிருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா வாலை விட ஜன்னல் வந்து லைட்டாக உள்ளே இருக்குது. ஸோ அந்த இன்டென்டேஷன்லாம் மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ரைட், ஸோ எட்ஜ் மோட் போயிட்டு கொஞ்சம் மேலே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இங்கே வரப்போகுது. எப், அண்ட் உங்களோட ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகுது. எஸ், ஒய், வேறு எதுவுமே இங்கே இருக்க போகிறதில்ல. ஸோ லெட்ஸ் கிவ் அ இன்டென்டேஷன். ஸோ ஜன்னல் அங்கே தான் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஜன்னல். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது லோவர் கதவோட இது. ஸோ ஐ வாண்ட் தேட் டு. ஸோ போயிட்டோம், இங்கே இருக்கட்டு. ஓகே, ஐ எஸ் எக்ஸ். ஸோ யா தட் ஒர்க்ஸ். ஸோ செட். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம், இதில் வந்து மீடியன் பாயிண்ட் இது மறக்காமல் மாற்றிருங்க, ஏன்னா அதனால கூட பிரச்சனை வரலாம். ஓகே, டன் மக்களே. ஸோ இதை வந்து அமைக்கி லைட்டாக உள்ளே கொண்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஜன்னலை விட இந்த ஜன்னல் வந்து கொஞ்சம் இன்டென்டேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஜன்னலுக்கான ஸ்பேஸ் வச்சிட்டோம். இப்போ கதவுக்கான ஸ்பேஸ்
கதவுக்கான ஸ்பேஸ் வந்து ஓகே. கதவுக்கான ஸ்பேஸ் நம்ம கடைசி பார்க்கலாம். இப்போ அங்கே பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing. ஸோ ஜன்னல் வச்சிட்டோம். ரைட், this and this can come closer. கொஞ்சம் க்ளோஸராக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே ஃபைன். ஸோ ஜன்னலுக்கான இது வச்சிட்டோம். ஸோ வந்து ஒரு முக்கியமான செட்டிங்ஸ்னால் எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து பண்ணுறது என்னென்னா கேவிட்டி கொடுத்துட்டு அப்புறம் கேவிட்டி கொடுத்துட்டு இந்த இந்த வேல்யூ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்மளால் இது பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான என்னென்னா மெட்டா கேப் போனீங்கன்னா இதில் போயிட்டு இந்த இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் வந்து எனக்கு 3D மாடல் பண்ண பிடிக்கும். ப்ளஸ் மாடல் பண்ணும்போது நான் வந்து மேக்ஸிமம் டைம் எப்போ இல்லை ஒரு 60-70% வந்து நான் வந்து ஆன் பண்ணி வைக்கிறது பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம். ஸோ தட் ஐ கேன் see the wire frame work with it. கரெக்டாக நீங்கள் வந்து ஒயர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த செட்டிங்ஸை பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ வந்து இப்போது வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் வச்சுட்டோம். ஜன்னலுக்கான கதவு பின்னாடி எதுவுமே ஜன்னல்லாம் இல்லை. ஸோ நத்திங் ஹேஸ் பீன் தேர். அதை முடிச்சுட்டு இங்கே வந்து கதவு வருது. இதான் ஃப்ரண்ட் வே இதுதான். ஸோ இங்கே வந்து கதவு வருது. இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் வருது. ஸோ ரூஃப் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸ் மோட் இது 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 ரைட்டா. ஆல்ட் இ அமைக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் வந்து நார்மல் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ் அலாங் நார்மல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி வரும். ஓகே, கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கோங்க. இட்ஸ் நல்லது, திக்காக போட்டுறது நல்லது. அண்ட் இதுவுமே கண்ட்ரோல் இஎம்கி எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டைல் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதிரி வீடெல்லாம் வளைஞ்சிருக்க மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து வீடு வளைஞ்சிருக்க மாதிரி பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த பர்டிகுலர் லைன் ரைட் அண்ட் இந்த பர்டிகுலர் லைன் ரைட் எடுத்துட்டு எஸ் அமைக்கிட்டு XY டைரக்ஷனில் லைட்டாக ஒரு கர்வ். ஓகே, ஸோ கர்வ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். மறந்துட்டோமே. ஸோ அவன் உள்ளே போனால் இவன் உள்ளே போகல. ஸோ ஜிஎம்கி ஒய்எம்கி ஓகே இன்டேராக கொண்டு போகணும். ஸோ சோஸ் திஸ் SGY. ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்னா உங்களோட ரூஃப்க்கு வந்து வளைவு இருக்குது. ஸோ ஐ வில் மேக் அ எட்ஜ் லூப் மூணனோ அண்ட் ஜிஜி ஓகே, சும்மா நார்மல் ஆக்கியிருக்கேன் அவ்வளோதான். பெட்டர் ஏஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே வந்து படிக்கும்போது மேனுவலாக படிக்கிறது தான் ஈஸி. ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக வரலன்னு தோணுச்சுன்னா எஸ் அமுக்குனீங்கன்னா ஸ்கேல் மோட். இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். டியூட்டோரியல் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து அப்சல்யூட் பேசிக்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருந்து கத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா Z0. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். மீதியெல்லாம் பார்க்க அப்படியே தான் இருக்குது. பட் இதில் இந்த வளைவை கொடுக்கறதுக்காக இவனை உள்ள அண்ட் அஃப்கோர்ஸ் இது பண்ணும்போது ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சூப்பர். எக்ஸில் சாரி ஒயில் அப்படி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து இவன் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு கர்வ் வந்து வளையணும்.
ஸ்ட்ராங்காக இருக்குது. Come on. ஐயோ ஐயோ, அப்படி இல்லைங்க. என்ன என்ன தப்பு நடந்துச்சுன்னா, எஸ்எம்க்கு ஒய் டைரக்ஷனில் பண்ணும், அதுதான் தப்பு நடந்துச்சு. எஸ் ஒய் ஓகே ஃபன். பார்த்தீங்களா, கடைசி பண்ண மறந்துட்டோம். எஸ், நம்ம நடக்கிற சகஜம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அதை பண்ணாமல் இருங்க. எஸ் ஒய் கொஞ்சம் உள்ள, எஸ் ஒய் கொஞ்சம் உள்ள. டன் டன். வா வளைஞ்சிருக்கு. ஸோ ப்ரொபோஷனல் எடிட்டிங் ஆஃப் பண்ணியாச்சு. வீட்டில் ஒன்று சார். ஓகே ஃபைன். இன்னொன்று என்ன என்ன எனக்கு வந்து கண்ணை உறுத்திட்டே இருக்குன்னா, இந்த லைனை வந்து ஒழுங்காக பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஏ ஐயோ. ஓகே. எஸ் எக்ஸ் ப்ரொபோஷனல் எடிட்டிங் வேண்டாம். ஒய் ஓகே, இப்போ ஓகேவா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ வந்து முக்கியமான விஷயத்த பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலன்னா, நம்ம வந்து எடிட் மோடில் போயிட்டு 3 கண்ட்ரோல் கிளிக். ஸோ இது வந்து வந்திருக்கும். அதே மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிளிக் ஆல்டி எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. டன். ஃப்ரெண்டில் வந்துருச்சு. வெயிட்டு மாசு வந்துருச்சா? ஸோ ரூஃப் ஆல்மோஸ்ட் டன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, எக்ஸ்ட்ரா டச்சுக்காக தே ஹவ் டன் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. எடிட் மோட் இதை வந்து இஎம்க்கு லைட்டாக ஒரு இன்ச். ஓகே டன். எஸ் ஒய் டைரக்ஷனில் அப்படி அந்த சேஞ்ச் வேணாம். ஒய் டைரக்ஷனில் ஸ்கெயிலு இப்படி இருக்கட்டும். ரைட்டா? ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு தெரியலைன்னா உங்களுக்கு போன 2 டியூட்டோரியல்ஸையும் பாருங்கள். ஸோ ஐடியா கிடைக்கும். ஆல்டி எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ். சாரி மக்களே, அப்படிலாம் பேசிடக்கூடாது. எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் போயிட்டு இந்த ஒரு சின்ன டச் கொடுத்துருக்காங்க, விச் ஐ ஃபெல்ட் ரியலி கிளாம்ஸ். பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இதுவும் ஜாயின் ஆகலை. டேய் என்னடா இது, இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து இதில் ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ். கரெக்டா? ஸோ வந்து தூக்கியாச்சா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலை. ஸோ எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? ஸோ ஐடியலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 ஃபேஸையும் டெலிட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஃபேஸஸ். கரெக்டாக? அண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேக்னெட்டிக்கில் வந்து வேர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி இதில் பேஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மர்ஜ் வேர்டெக்ஸ் கொடுப்போம். ஆனால் நம்ம வந்து பண்ண போகிறது புது ஸ்டைல். இதையும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிரிட்ஜ் ஃபேஸஸ் அப்படின்னு இருக்கும். அதை பண்ணிங்கன்னா பிரிட்ஜ் ஆகிடும். ரைட்டா? பட் வந்து இதில் ஒரு ட்ரையாங்கிள் வருது, விச் எனக்கு பிடிக்காது. ஸோ கிளாசிக் வே போயிடலாமா? நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஓகே ஃபைன், கிளாசிக் வே போயிடலாம். ஏன்னா லெட்ஸ் அவாய்ட் ட்ரையாங்கிள்ஸ் வரலாங்க, தப்பே கிடையாது. கேம் ப்ரொடக்ஷன் வந்து ட்ரையாங்கிள்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து
NVIDIAவோட ப்ராசஸ் வந்து அப்படி தான் குவாட்ஸ் வச்சு பண்ணாதது. ஈவன் தோ இஃப் குவாட்ஸ் இருந்தாலுமே என்ன பண்ணுன்னா குவாட்ஸ் வந்து குவாட்ஸ் வந்து ட்ரைஸாக மாற்றி தான் பண்ணும். ஸோ இது ஜி ஷிஃப்ட் அமுக்குனீங்கன்னா கண்ட்ரோல் அமுக்குனீங்கன்னா வந்து மேக்னெட். ஸோ ரெண்டு சைடும் ஒரு செக்கிங்கை போட்டுடலாம். அதே மாதிரி இது ரைட். ஜி கண்ட்ரோல் மேப். அமுக்குனீங்கன்னா எல்லா வெர்டெக்ஸுமே செலக்ட் ஆகிடும். பை டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா 52 பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா என்னவோ இருந்திருக்கு, டெலீட் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, பெஸ்ட்டு தான் நமக்கு. அப்புறம் வந்து இதை அழகுபடுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, we need to move இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது வேணாம். ஸோ வந்து அந்த கேப் அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதை மேலே கொண்டு போவாங்க. ஸோ சிமிட்ரியாக இருக்கிறதுக்காக பண்ணலையே என்ன நான் ஓகே தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட். ஸோ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஜிஎம்க்கு மேலே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த வித்தை வந்து சேமாக இருக்கும் மேலே வர்றது வரைக்கும். ஸோ அது வச்சாச்சா, சிம்பிள், கிடச்சிருச்சு, ஃபைன், மேலே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கார்னர்ஸில் பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பில்லர்ஸை ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ பில்லர்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து இங்கே வந்து அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணணும். லெட்ஸ் டூ ஒன் திங். ஃபஸ்ட்டு ஒரு பில்லர் ரெடி பண்ணலாம், அப்புறமா 2 பில்லர் ரெடி பண்ணலாம். ஸோ வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு இந்த எட்ஜில் வச்சுட்டேன். ஆக்சுவல் எட்ஜ் வந்து அங்கே தான் இருக்கா? ஓகே ஃபைன். இல்லை கொஞ்சம் இருக்குது. ஜி இருக்கு, ரைட். ஸ்மால் ஓகேங்க. சின்னது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ வரணும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். ஸோ ஓகே, தட் லுக்ஸ் குட் ஃபார் மீ. இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டாப் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி மேலே டச் ஆகிற வரைக்கும், ரைட். ரைட். ஸோ வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எஸ் ஒய் ஜி ரைட். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே போக போக குட்டியாகணும், கீழே இருக்க பெருசாக இருக்கணும். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆர், சப்டிவிஷன்ஸ் ஒரு 4 உங்கள் இஷ்டம் தாங்க போட்டுட்டு மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்மூத், ஓகே. இல்லை லீனியர் கூட நல்லா தான் இருக்கும். பட் வந்து நான் வந்து ஷார்ப்பை யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் டர்ன் இட் ஆன். இல்லை ஷார்ப் ஒர்க் ஆகலை. லெட்ஸ் ட்ரை ஸ்மூத்தும் ஒர்க் ஆகலையா? ரூட் பரவாயில்லன்னு தோணுது. வெயிட் செக். ஓகேங்க, ரூட் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து நம்மளோட இது வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். ஸோ ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங், ஸ்மூத், ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ வளையணும்னு தெரியணும்ல, அதுக்காக. ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ வீடோட இதுக்கு மேட்ச் பண்ணுறேன். ரைட், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் அங்கே ஃபைன். ஸோ வீடோட வளைவுக்கு அப்படியே மேப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த கரெக்டாக
அப்புறம் இந்த இடத்த கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு சாரிங்க ஆப்ஜெக்ட் மோட், இந்த இடத்த அழகாக காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூட், ரைட், எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ். ஸோ ஒரு இது மாதிரி. அப்புறம் வந்து இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக இதை செலக்ட் பண்ணிவிட்டு நோ ப்ரொபோர்ஷனல் ரேட்டிங்ஸ், அவ்வளோதான். ரைட். ஸோ நான் வந்து ஆர்டிஸ்ட் ஐம் கீப்பிங் ஸ்டோரி அலைவ், பட் அவரோட ஸ்டைல் வந்து அலைவில்லை. ஸோ இதை வந்து அப்படி நீங்கள் அந்த சைடு மிரர் பண்ணலாம். ஸோ வந்து இந்த சைடு அந்த சைடு பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் கோ டு த மாடிஃபயர்ஸ். மாடிஃபயர்ஸ் ஞாபகம் இருக்கா? சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எடிட், இல்லைன்னா சர்ச் பண்ணலாம், ஏஆர்ஆர் அரே, ரைட். ஸோ அரே பண்ணலாம், இல்லை மிரர். ஸோ மிரர் மிரர் இங்கே வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பவுண்ட் பண்ணணும், எது மிரர் ஆப்ஜெக்ட்டு, இது மிரர் ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஓகே ஃபைன். இன்னொரு மிரர் போட்டிங்கன்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ், செலக்ட் த திங், அவ்வளோதாங்க. ஸோ 4 சைடுமே வந்துடும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு, ரைட். சிம்பிளுங்க, அவ்வளோதான். மேட்ரே அவ்வளோதான், ரைட்டா? ஃபைன், 4 சைடு வந்துருச்சு. இதை ரெண்டையும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு, பிகாஸ் எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ லெட்ஸ் வி ஹாவ் நவ் வீடு இருக்குது. வீடு இல்லை, ஃபுல்லாக இல்லை, பட் இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ வந்து இதை ஃபுல் பண்ணுறதுக்காக ஒரு 3 விஷயத்தை ஆட் பண்ணால் போதும். ஒன்று வந்து ஃப்ரேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு புகை போகிறதுக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது ப்ளஸ் ஃப்ரண்டில் வந்து இது ஜன்னல் வச்சுருக்காங்க. ஸோ ஜன்னல். ஸோ ஃபஸ்ட்டு ஜன்னல் பண்ணிடலாம், வெரி ஈஸி. ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க. க்யூப் எடுத்துகிட்டு ஜன்னலுக்கு வர மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒய் டைரக்ஷனில் லைட்டாக பெருசு. ஓகே, ஸோ மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். சைட் வியூவில் இருந்துட்டு அப்படி ஃப்ரண்டில் போனீங்கன்னா திக்னஸ் வந்து எக்ஸ், ரொம்ப திக்னஸ் வேணாம். தென் இப்போ வந்து நம்ம ஸ்கேல் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து ஸ்கேல் ரைட்டாக இல்லை. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஸ்கேலை வந்து ரீசெட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாமே ஒன்றா இருக்கும். ஸோ நவ் ஆஃப்டர் ரீசெட்டிங் நம்ம என்ன பண்ணோம்னா, டேப் இது 2 ஃபேஸையும் அமைக்கிட்டு ஐ அமுக்குனீங்கன்னா இன்சர்ட். திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் வந்து பேசிக்ஸ் பாருங்கள், ஏன்னா வந்து பேசிக்ஸ் வந்து முக்கியம். ஐ அண்ட் அப்ராக்சிமேட்லி அதோட ஷேப் கொண்டு வந்துட்டு, இது கொஞ்சம் கிராங்கியான நம்ம ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா நான் உங்கள் டீச்சர்னால. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு இதை வந்து பிரிட்ஜ் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அவர் விண்டோ ரெடி. ஸோ வந்து இதை ஜி அமுக்கி அப்படி எக்ஸ் உள்ள, ரைட். ஸோ வி ஹாவ் அவர் ஃப்ரேம். ஸோ இதை வந்து ஆப்டிமைஸ்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லெட்ஸ் டேக் திஸ் ஐசோலேட்டட். உள்ளே எப்படி தெரியாது இல்லையா, ஸோ உள்ளே இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இது ஸோ எக்ஸ் ஃபேஸ் ஒன்லி. ஸோ இப்போ போனீங்கன்னா வி ஹாவ் அவர் விண்டோ. ஓகே, ஃப்ரண்ட் விண்டோ லைட்டாக போக் அவுட்டாகவே இருக்கட்டும். ஏன்னா வந்து போக் அவுட்டாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதில் விண்டோ தான் அப்படின்ட்டு வந்து தெரியக்கூடிய ஒரு மாடல். ஸோ இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெட்ஸ் டேக் திஸ் ஷிஃப்ட் டி, எக்ஸ் அமைக்கி வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஃபேஸ் வந்து தனியாக வந்துருச்சு, பட் இந்த ஆப்ஜெக்ட் கூடயே சேர்ந்துருக்கு. ஸோ இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு பி அமைக்கிட்டு செலெக்ஷன் பண்ணால் இந்த ஐட்டம் மட்டும் செலக்ட் ஆகி செப்பரேட் ஆகிடும். நவ் வி வில் கோ டு த எடிட் மோட். அப்படி இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். ஸோ இது கிடச்சிருச்சா?
இப்போ ரொம்ப சிம்பிள். எனக்கு வந்து இதை வந்து லைட்டாக ஒய் ஆக்சிஸில் பெருசு பண்ணிக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் குட்டி பண்ணிக்கணும், எக்ஸில் சாரி ஜெட் ஆக்சிஸில் குட்டி பண்ணிக்கணும். ஓகே, இது எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில, பட் லெட்ஸ் புட் இட் தேர் அண்ட் பார்ப்போம் புரிஞ்சிருக்கான்னு. செப்பரேஷன் வந்துருச்சா? எஸ், எக்ஸில் ஓகே. ஸோ மீடியன் பாயிண்ட்டை மாற்றிட்டோம், பட் வந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை பேக் கொண்டு வரதுக்கு இதை அமைக்கிட்டு, ஸோ கர்சர் டு செலக்டட் கொடுத்தீங்கன்னா அங்கே சாரி ரைட் கிளிக் பண்ணி செட் ஆரிஜின் டு ஜாமெண்ட்ரி. ஸோ ஆரிஜின் டு ஜாமெண்ட்ரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ கிளிக் த ஆப்ஜெக்ட், ரைட் கிளிக், செட் ஆரிஜின் டு ஜாமெண்ட்ரி. ஸோ ஆரிஜின் ஜாமெண்ட்ரி வந்துருச்சு. இப்போது எஸ்எக்ஸ் பெருசு பண்ணும், சிம்பிள். ஜிஒய் சாரி எக்ஸ் வெளியே கொண்டு வந்துடுங்க. ஸோ ஆப்டிமைஸ் மாடலுக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்க ஸோ டன் டன் அதே மாதிரி கீழே ஒன்று போட்டோன்னா சாரி ஷிஃப்ட் டி ஜி அப்படி கீழே வாங்க போட்டிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் செப்பரேஷன் ரெடி ஆயிரும். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் மிச்சம் இருக்குது. அது என்னென்னா, ஸோ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து அவ்வளோ தேவையில்லை. ஒய் கொஞ்சம் பெருசு, எஸ் ஒய் கொஞ்சம் சின்ன. ஓகே ஃபைன். ஸோ வந்துருச்சு. டன் மக்களே. ஓகேவா, சூப்பரா. இப்போ வந்து சிம்பிள். இது வந்து இதே நம்ம டோரா மாற்ற போகிறோம். எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். ஷிஃப்ட் டி கிளிக் ஆர் 90 டிகிரி, சாரி ஆர் எக்ஸ் 90 டிகிரி, சரியா? ஸோ வந்து ஒரு வெர்டிக்கல் உங்களுக்கு ஸ்டஃப் கிடச்சிருக்கும். ஸோ அது இந்த சைடு கொண்டு போயிருங்க. ஓகே, லிட்டில் ஓவர் தென் த ஹாஃப் வேல கொண்டு வந்துடலாம். ஷிஃப்ட் டி எக்ஸ் டைரக்ஷனில் இல்லை, ஒய் டைரக்ஷனில் சேம் ஆஃப் கிளிக். ஓகே ஃபைன். இப்போது இதையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே ஜாயிண்ட்டு அப்படி ஜி ஜெட்டில். ஓகே, ஆனால் எவ்வளோ பெருசாக இது வைப்பாங்களான்னு தெரில. ஜிஒய் உள்ள. ஸோ இதை வந்து ஓகே தான், இந்த அளவு போட்டோன்னா ஓகே தான். ஓகே ஜிஒய் அவ்வளோதான் மக்களே. ஸோ வந்து இப்படி இருக்கா? இது வந்து கதவுன்னு காமிக்கிறதுக்காக, ஸோ கதவுன்னு காமிக்கணும்ல. ஸோ இதை வந்து கொஞ்சம் இந்த இந்த தேக்கூட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம். தேக்கூட்டில் சும்மா நம்ம ஆசைக்காக. தேக்கூட்டில் எல்லாம் யாருங்க கெட்டுவோம், யாருங்க கெட்டுவான்ல, எப்படிங்க கெட்ட முடியும், காசு அதிகம் தேக்கூட்டு. அவ்வளோதான். இந்த செப்பரேஷனை கொஞ்சம் பெருசாக்கிட்டோம்னா சேம் ஃபார் திஸ். இந்த செப்பரேஷனை ஜிஒய் சாரி எக்ஸ், அவ்வளோதாங்க. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். இது ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம்னு எனக்கு தோணுது, பட் ஸோ உள்ள கொண்டு போயிட்டோம். நவ் வி ஹாவ் நைஸ் கியூட் திங். பட் வந்து இதை வந்து இது பண்ணுறதுக்காக மேலே வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ கீழேயும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆப்டிமல் மாடலுக்காக எக்ஸ் ஃபேஸ், அவ்வளோதான் மக்களே. பேக் டு மாடல். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே ரெஃபர் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று போடுறது.
ஓகே, என்ன ஆகுதுன்னு கவனிச்சிங்களா? இந்த இடத்துல வந்து கேப் உள்ளது. ஸோ இதில் போயிட்டு எடிட் போயிட்டு இந்த இடத்த மேலே தூக்கணும். ஸோ வில் ப்ரெஸ் திஸ் ஸ்மூத் ஜி அப்படின்னு சிம்பிள், அவ்வளோதான். ஜி அப்படின்னால ஓகே, எல்லாமே மண்ணுக்கடியில் போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச. அட பாவிகளா, மெயின் ஐட்டத்தையும் விட்டு வச்சுருக்காங்க. ஃபைன் மக்களே. ஓகே அக்கா, ஃபைன். ஸோ நம்ம கதவு ரெடி, இது ரெடி. இந்த விண்டோ போடல, ஸோ அந்த விண்டோ போடணும். ஸோ இந்த விண்டோவில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்னென்னா, இதையே ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு எடுத்துட்டு RZல 90 கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போது இவனை இங்கே வைக்கணும். கொஞ்சம் மேலே ப்ளஸ் SX + 0 proportionating of SX + 0 X DX குட்டி ஆகிட்டே போகணும். Zல குட்டி ஆகிட்டே போகணும். G SX. ஓகே ஃபைன், வந்துருச்சா? GY உள்ள. ஓகே, SY இல்லை X கொஞ்சம் பெருசா, ஏன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து GY வெளியே வர லைட்டாக நீட்டு இருக்கும். டன். ரொம்ப ஈஸியா. இப்போது இந்த இதை யூஸ் பண்ணலாம். எடுத்துட்டேனா, Zல 90 கரெக்டா? கரெக்ட். அப்படி இங்கே வாங்க. ஒன்றும் ஈஸியாக வரும். எக்ஸ் அப்படி பெருசு, SXல அப்படி பெருசு, GYல அப்படி வெளியே. சிம்பிள். பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கானா? இல்லை. GY அப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மேட்ரு வந்து வெளியே வந்திருக்கு. GY ஓகே, ஜெனரல் பண்ணியாச்சு. ஸோ வந்து கீழே இருக்க இது வந்து தேவையில்லை. ஐசோலேட் G3X ஸ்பேஸ் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ரெண்டும் ஹேங்கிங் இருக்குல்ல, GY Ctrl+Z Shift/. ஓகே, ஸோ நம்மளோட விண்டோவும் ரெடி. கரெக்டா? விண்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க மிச்சம். என்ன மேட்டர்னா, சாரி, 2-3 விஷயம் மிச்சம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு நான் வந்து இது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோ முடிச்சிட்டோம், இப்போ தான் முடித்தோம். இந்த தலைவன் இவனும், இவன் ஃப்ரெண்டில் இருக்க இந்த லேண்டன், அவ்வளோதாங்க. லேண்டனும் மேலே இருக்கிறதும் வந்து ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ பேக் டு திஸ். ஸோ இதான ஃப்ரெண்டு, கதவு இருக்குது, இங்கே வருதுங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வேலையை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிள். அதாவது இதை ரெண்டையும் எடுத்துருவாங்க. Shift D P to isolate. அதை கிளிக் பண்ணிவிட்டு 1, இது 2, இது 2, SX
கோ 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 இங்கே GY இல்லை X இங்கே போயிட்டு லெட்ஸ் எக்ஸ்ட்ரூட் திஸ். ஓகே, ஆனால் எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் வேணாம், GY. ஓகே, நம்மக்கிட்ட வந்து இது இருக்கா. இப்போது இதையும் ஐசோலேட் பண்ணுறோம். ஐசோலேட் பண்ணிவிட்டு இவனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் லைட்டாக திக்னஸ் வந்தோன்னே ரைட் கிளிக் பிரிட்ஜ் ஃபேஸ் கிடச்சிட்டோன்னா கண்ட்ரோல் A ஸ்கேல் அப்ளை பண்ணிக்கோங்க. பேக் டு ஸ்பேஸ். ஸோ அந்த மேட்ரு வந்துடும். ஸோ இப்போவுமே ஈஸி. இப்போ என்ன பண்ணோன்னா லெட்ஸ் செலக்ட் த இன்டீரியர் மெட்டீரியல்ஸ், ஷிஃப்ட் D எடுத்துட்டோமா, P டு செப்பரேட். ஓகே, செலக்ட் பண்ணுங்க, எடிட், செலக்ட் G, go up. ஓகே, லெட்ஸ் மேக் இட். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட் ஆகணும். இந்த மாதிரி எனக்கு ஸ்லாண்டிங் வேணாம், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக வரணும்னா எஸ்ஸு, அதாவது Z ஆக்சிஸில் வந்து ஃப்ளாட் பண்ணணும். ஸோ Z 0. ஸோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுவான். ஓகே, நவ் இதில் ஒரு 3 இது கொடுத்துடலாம். ரைட்டா, எனக்கு வந்து இதில் எல்லாமே வந்து ஸ்லாண்ட் ஆகணும். ஸோ இது SZZ SZ 0 SZ 0 SZ 0 டன். கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே. proportional editing. Done. ஏன் அப்படி பண்றேன்னா இப்படி இது உள்ள போயிடும். ஓகே, ஸ்கேல் பண்ணனால போல. ஆக்சுவலி இது வந்து பின் பண்ணலாம், பட் எனக்கு ஓகே ஃபைன். எனக்கு பிடிச்ச ஷேப் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வரலன்னா நீங்கள் வந்து தாராளமாக போய் எடிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறது தான் முக்கியமே. ப்ரொபோர்ஷனல் ரேட்டிங்கே வேணான்னு வச்சுக்கோங்க. ஃபைன், நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு ஏன் இந்த லைன் இருக்குன்னே புரியல. அப்புறம் இந்த லைனும் வேணான்னு இல்லை. ஃபஸ்ட் இருந்ததே நல்லா இருந்துச்சோ. ஃபைனுங்க, இதே இருக்கட்டும். இந்த பொசிஷன் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அதையுமே கொஞ்சம் ஸ்டைலைஸ்டாக மாற்றணும்னா இது பண்ணால் போதும்.
அப்புறம் வந்து இந்த கடைசி இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் அலாங் நார்மல்ஸ் மேலே வந்துடும். அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. எஃப் டன்னா. நீங்கள் வேணால் ரொம்ப டாப் ஷாட்லாம் எடுக்க போகிறீங்கன்னா இது கொஞ்சம் அழகுபடுத்துறது எக்ஸ்ட்ரூட் அலாங் உள்ள. ஸோ அது ரெடி ஆகிடுச்சா? ஸோ இன்னும் லேண்டன் மட்டும்தான் இருக்குது. ஸோ லேண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஒரு வளைவு இருக்குது, இங்கே ஒரு பேட் இருக்குது, அப்புறம் வந்து லேண்டன் ஆக்சுவல் லேண்டனே இருக்குது. ஸோ இது பண்ணலாம் நம்ம இப்போது. லெட்ஸ் டு இட். என்னது? ஓகே மக்கள், இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட் அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஒரு சைடு மட்டும் போயிருக்கு. செலெக்ஷன் ஏதோ பிரச்சனை வருது. ஓகே டன் மக்களே. இப்போ வந்து ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு லேண்டன் இருக்குது சரிங்களா? ஸோ அந்த லேண்டன் இந்த இடத்துல தான் வரப்போகுதுங்கிறதுனால ஷிஃப்ட் டி பிரிச்சிட்டேன். பி செலெக்ஷன். இது நீங்கள் வந்து இது வச்சுருந்தனால எல்லாத்துலேயுமே அப்ளை இருக்கும். ஸோ ஷிஃப்ட் டி பி செலெக்ஷன் செலக்ட் எக்ஸிட். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே திரும்பவும் செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரி. எஸ். லெட்ஸ் எடிட் எக்ஸ்ட்ரூட். எனக்கு வந்து லேண்டன்லாம் வந்து லைட்டாக இருக்கும்போது அது வச்சிருக்க பிளேட் வந்து கண்ட்ரோல் பி. டன். ஸோ அதான் நம்மளோட லேண்டனோட லைட்டாக ஆக்சுவலி பாலிகான் ஸ்கூட்டர் தான். பட் எனக்கு வந்து இந்த ஸ்டைலைஸாக இருக்கணும்னு தோணுங்க, அவ்வளோதான். ஓகே வச்சிட்டோமா? ஸோ லெட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து இது பண்ணணும். ஸோ அது பண்ணுறது ரொம்ப ஈஸி. கரெக்டாக இங்கே இது கிளிக் பண்ணிவிட்டு கர்சர் டு செலக்டர் கொடுத்தீங்கன்னா கர்சர் இங்கே வந்துடும். ஸோ சைடு வியூவில் போயிட்டு நம்ம இப்போ வந்து கர்வ் வரைய போகிறோம். ஸோ வந்து ஏ கர்வ் ஏதோ ஒன்று பெசியரோ பார்த்தோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நான் பெசியர் எடுத்துக்கிறேன். எடிட் ஏ டெலிட் வெர்டிசஸ். ஸோ எல்லா வெர்டிசஸையும் டெலிட் பண்ணிவிட்டு ட்ரா இருக்கும், பென் டூல் எடுத்துக்கோங்க. கிளிக் கிளிக். ஓகே ஃபைன். இங்கேருந்து வளைய போகுது. ஸோ ஆரம்பிச்சு வைக்கிறேன். அவ்வளோ எஸ். செலக்ட் போய்க்கோங்க, செலக்ட் பண்ணுங்கள். ஜி கிளிக் ஜி கிளிக் ஜி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து அப்படியே சின்னது பண்ணிவிட்டு எட்ஜில் எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். இப்போது ஒரே ஒரு வேலை தான் மிச்சம். என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். லெட்ஸ் கோ ஹியர். ஸோ நம்மளோட லேண்டன் கொஞ்சம் நீளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஓகே. ஸோ அதில் தான் லேண்டன் தொங்க விட போகிறோம். இப்போ சிம்பிளாக கர்வ் டூலில் போயிட்டு ஜாமெட்ரியில் டெப்த் இருக்கும்,
ஸோ அதை பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தலை வந்துடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அது பெருசாக இருக்குது அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோ கர்வ், செலக்ட் ஆல் த கர்வ்ஸ், சின்னது பண்ணுங்கள், இங்கே கொண்டு வாங்க, இங்கே இஷ்டம் தான் எனக்கு மேலே. ஸோ கம்பி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் இடையில ஒரு சப்டிவிஷன் போட்டால் நீங்கள் வந்து சப்டிவிஷன் போட்டு தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல பிஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் பென்ஸ் வேணாம், சஜஷன். அப்புறம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஸோ லெட்ஸ் கீப் திஸ் ஹியர். அவ்வளோதாங்க. ஓகே, எனக்கு என்ன அது நல்லா இருக்குமா தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலி கர்வாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு வந்து சும்மா அதை கர்வை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு இருக்கும். ஸோ கன்வெர்ட் டு கொடுத்துட்டிங்கன்னா மெஷ்ஷாக மாறிடும். மெஷ்ஷாக மாறினப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் க்ளீனப்புக்கு என்ன பண்ணுவோன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று விட்டு ஒன்று இல்லைன்னா 1 விட்டு 2 ஸோ இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, ஆனால் இல்லை அப்படின்னா எனக்கு தெரியாத அர்த்தம். மக்களே தெரில, மேனுவலாக பண்ணிகிட்ருக்கேன், தெரில. Ctrl X, லோ பாலி பண்ணுறோம் இல்லையா, அதனால. ஆஃப்டர் சர்டைன் லெவல் உங்களுக்கு வந்து இதே தேவையில்லை. Ctrl X, Ctrl Y, Ctrl Shift Y, Ctrl Z, Ctrl X. ஆஃப்டர் சர்டைன் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்க எதுவுமே வேணாம்னு தோணுது. எதுவுமே வேணான்னா வேர்ட்டிக்கல், ஏன்னா அங்கே வந்து வளைவே இல்லைல்ல, நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வேணும் மேக்ஸிமம். ஸோ லெட்ஸ் ட்ரை டு டெலிட் எவ்ரிதிங். ஓகே மக்களே, அவ்வளோதான். Ctrl X, Ctrl Z ஏன்டா அமுக்குற. ஓகே, டன். ஸோ நம்ம லேண்டனுக்கு வைக்கக்கூடிய தலைமை ரெடி ஆகிட்டோம். GX கொஞ்சம் கம்மியா, ரைட். ஓகே, சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து லேண்டன் பண்ணலாம். லேண்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ லெட்ஸ் டேக் அ கியூப். பிக் சைஸில் பண்ணிவிட்டு அப்புறமா சின்னதாக மாற்றிக்கலாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. கியூப் GY இல்லைன்னா S ஜிப் செட். ஏன்னா லேண்டன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எடிட் மோட், Ctrl R. ஸோ இப்படி தாங்க லேண்டன் இருக்கும், பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கட்டு, அப்புறம் வந்து இங்கே ஒரு வெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யூ நோ வாட், இது சின்னது பண்ணிவிட்டு Alt E, extrude along normals,
அப்புறம் அப்படி ஒரு வெரி, அப்புறம் அப்படி கொஞ்சம் மேலே. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா 4 எட்ஜையும் பிடிச்சிட்டு இது 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 பி extrude along normals. ஓகே, மேலே அப்படி வந்திருக்கும். அது நம்ம வந்து பொருள்படுத்தாமல் என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலி என்ன பண்ணலான்னா இந்த 4மே வேணாம் மேலே. என்ன சொல்கிறீங்க, எதுக்கு தேவையில்லாமல்? ரைட்டா, Alt E extrude along normals. pretty much good. அதே மாதிரி இந்த 4ஐயும் செலக்ட் பண்ணிடுங்க, மறக்காம இந்த 4ஐயும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு extrude along normals. இதில் வந்து இண்டிவிஜுவல் ஃபேஸ் வந்திருக்கும். ஓஹோஹோஹோஹோ, இப்போ தாங்க புரியுது. அப்போ மர்ஜ் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஃபேஸ் இருந்திருக்கு. அதனால தான் வந்திருக்கு. ஓகே, இது கூட நல்லா ஸ்டைலாக தான் இருக்குது. நான் தப்பு சொல்லலை, ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இது பண்ணி ஒன்றும் வரும். மேர்ஜ் டு சென்டர், என்ன மேர்ஜ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி delete 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 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் delete பண்ணுறதுக்கு. அப்போ தான் மர்ஜ் பண்ண முடியும். பண்ணுறது தான் பண்ணுறோம், சேர்த்து பண்ணிடலாம் பார்த்தேன். ஃபேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா merge at center, merge at center, merge by இது கொடுக்கலாம். இது பேர் என்ன? ஓகே, அதே கொடுத்துடலாமே. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இவன் தேவையில்லை, இவனும் தேவையில்லை, இவனும் தேவையில்லை, இவங்க 2 பேர் தேவையில்லை, இவங்க 2 பேர் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி கீழேயும் ஸோ டன். எம் பை டிஸ்டன்ஸ், அப்படி டிஸ்டன்ஸை கொடுத்தீங்கன்னா டன். தட்ஸ் இட், we have a lantern. நல்லா இருக்கு மக்களே, நல்லா இருக்கு. ஃபைன். ஸோ வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் தான் மிஸ் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு முன்னாடி 3G set ஓகே ஃபைன். அதே மாதிரி இந்த லைனை பிடிச்சோம்னா ஏன் ஃபுல்லாக செலக்ட் ஆக மாட்டேங்குது மக்களே? ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் செலக்ட் ஆகலை, ஏதோ பிரச்சனை. சரி, இண்டிவிஜுவல்ஸ் ஜி மேலே அவ்வளோதான், லேண்டன் ரெடி. ஸோ இதில் வந்து மேலே வந்து இந்த ஹூக் மட்டும் போடணும். ஸோ ஹூக் போடுறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல் ஏ போயிட்டு இல்லை இதுலேயும் சர்க்கிள் போயிட்டீங்கன்னா, ஓகே சர்க்கிள் கூட வேணாங்க, ஓகே சர்க்கிளே எடுத்துக்கலாம்.
என்னத்த சொல்ல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய வழி இருக்குன்னு சொன்னேன்ல, எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா அந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரி, இப்போ சர்க்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஆர் ஒய் 90 வந்துச்சுன்னா அப்படி ஆகிடும். அதை அப்படி பண்ணிவிட்டு அப்படி மேலே கொண்டு வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தெரியும். கடைசி இருக்க இவ்வளோத்தையும் delete பேரலாக delete பண்ணும். பண்ணிட்டோமா? எக்ஸ் எக்ஸ் delete ஆகலை. சும்மா delete பண்ணால் கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி வைங்க. அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு மெஷ் ஷேடிங். ஸோ இது ஒரு சீப்பு ட்ரிக்கு, பட் டன். அவ்வளோதான். இவன் தான் நம்ம லேண்டன். இது வேணால் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிட்டு அப்படி பண்ணிங்கன்னா அப்படி ஆகிடும். ஆக்சுவலி இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். இல்லைங்க, அங்கே உள்ளே போகுமான்னு தெரில, அதனால யோசித்தேன். ஃபைன், லேண்டன் ரெடி. இதையும் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். இப்போது ஜி இங்கே 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 ஜிஎக்ஸ் ஜிஒய் அவ்வளோதான் லேண்டன் ரெடி. ஸோ லேண்டனும் ரெடி ஆகிவிட்டது. இதை வந்து கொஞ்சம் கூட உள்ளே வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளோ போதும் மக்களே. ஸோ லேண்டனுமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது கொஞ்சம் கீழே போட்டுருவோம். லேண்டனுமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து வீடை முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய நேரமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி டைமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டைம் 1 hour 16 minutes வந்துருச்சு. மேபி கட் இட் ஆஃப். நிறைய பேசியிருக்கேன், பட் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஆஃப். ஸோ வந்து வீடு வந்து ஒரு பார்ட்டுங்க, வீடு பண்ணியாச்சா. ஸோ மீதி வந்து ரெண்டு பார்ட்டாக போடலாம். ஸோ ப்ராப்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் இட் ஹியர். ப்ராப்ஸ் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வந்து வீடு பண்ணிட்டோம், பார்த்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் வந்து டெக்ஸ்சரிங்லேயும் பண்ணலாம், இல்லை வந்து இதுலேயும் பண்ணலாம். நான் வந்து டெக்ஸ்சரிங்கில் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவல் மாடல் பண்ணல. ப்ளீஸ் வேறு எதுவும் இல்லைங்க வீட்டில்மா பெருசாக. இந்த இடத்துல நம்ம வந்து இதையுமே நான் வந்து டெக்ஸ்சரில் தான் பண்ண போகிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். யா, லுக்ஸ் குட். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராப்ஸ் பற்றி பார்க்கலாம். லைக் ட்ரீஸ், சின்ன இது அப்புறம் பின்னாடி காய போட்டு போவார். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய் மக்களே. வில் சி இன் த நெக்ஸ்ட் எபிசோட்.